إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக நிலைக்கப்பட்ட அனைத்தும் பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியது நானும் இந்த நல்ல தருணத்திலே இந்த ஜுமாவுடைய தினத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய பள்ளியிலே ஒன்று கூடியுள்ளோம். நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் ஏற்ற கூடிய ஒரு ரஹ்மான் நமக்கு முழுமையாக தந்தல் புரிய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம் என்ற தலைப்பு. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கு, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு. ஆனா எல்லா மதங்களும் சரி, எல்லா மார்க்கங்களுமே சரி, ஒரு மனிதன் அவனுடைய செல்வத்தை எப்படி உருவாக்கணும், அவன் அவனுடைய செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் எப்படி அதிகப்படுத்தணும் என்பதை தான் அந்த மார்க்கமாகட்டும் அந்த மதங்களாகட்டும் அவனுக்கு முதலாவதாக போதிக்கும். ஆனால் பிறகு என்ன செய்யும், அந்த செல்வத்தை எப்படி நம்ம படிப்படியா வளர்த்து கொண்டே போகலாம் என்பதை மட்டும் தான் சொல்லும். அந்த செல்வத்தை நீங்க இப்படி செலவு செய்யணும், அந்த செல்வத்தை நீங்க மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய அந்த அருள்லாம் கிடைக்கும் என்று மற்ற மார்க்கங்கள் எதுவுமே சொல்லாது. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கமானது நம்ம செல்வத்தை பிற மக்களுக்கு கொடுப்பதனால, ஏழைகளுக்கு கொடுப்பதனால, அல்லாஹ்வுடைய பாதையில அதை செலவு செய்வதனால நமக்கு அந்த செல்வம் ஒன்றும் குறையாது. நமக்கு அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவான், நமக்கு நன்மைகளை கொடுப்பான். நாளை மறுமை நாளில நம்மை வெற்றியாளர்களோடு அல்லாஹ் சேர்ப்பான் என்று நமக்கு இது போன்ற பல விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாள் முழுவதுமே இதைதான் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். தம்முடைய வாழ்க்கை முழுவதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக தம்முடைய பணிகளை செய்தார்கள். இந்த மார்க்கத்திற்காக தம்முடைய செல்வங்கள் எல்லாம் தியாகம் செய்தார்கள். இப்படிதான் சஹாபாக்களையும் வளர்த்தினார்கள். இப்படிதான் இந்த உலக மக்கள் மறுமை நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இதைதான் பின்பற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத் தந்திருக்கார்கள். அப்படிப்பட்ட இந்த சதக்காவானது அதிகமான சிறப்புகளை பெற்றது. குர்ஆனிலும் சரி ஹதீஸ்களிலும் சரி இந்த சதக்காவை பற்றி, இந்த சதக்கத்துல் ஜாரியாவை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அதிகமான சிறப்புகளை, அதிகமான முக்கியத்துவங்களை இதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. முதலாவது இந்த சதக்கத்துல் ஜாரியா அப்படின்னா என்ன? ஏன்னா இன்றைக்கு அதிகமான மக்கள் சாதாரணமாக கொடுக்கக்கூடிய தர்மத்தையும் அல்லது கடமையாக கொடுக்கக்கூடிய அந்த ஜகாத்தையும் சதக்கத்துல் ஜாரியா, இது நிலையான தர்மம், இது நம்ம மரணமான பிறகும் நமக்கு சேரும் என்று ஒரு தவறான ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஆனா சதக்கா என்பது வேறு, சதக்கத்துல் ஜாரியா என்பது வேறு, ஜகாத் என்பது வேறு. இது மூன்றும் மிக பெரிய பெரிய தலைப்புகள். இது மூன்றுமே நம்ம தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு நாளும் அதை பற்றி நம்ம படிக்க வேண்டியது நம்ம மீது கடமையா இருக்கு. ஏன்னா சதக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு நன்மையை சேரும். ஒருத்தருக்கு நம்ம தர்மம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நிமிடத்தோடு, அந்த செயல், அந்த விஷயத்தோடு அது முடிந்துவிடும். உதாரணமாக நம்ம ஒருத்தருக்கு ஒரு பணத்தை கொடுக்குறோம், ஒரு பணத்தை கொடுத்து அவருக்கு ஒரு உதவி செய்யறோம். நீங்க ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க, நீங்க உங்களுக்கு அந்த தேவைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னா இது அந்த சதக்கா.
இது இந்த நிலையோடு முடிந்துவிடும். ஆனால் சதக்கத்துல் ஜாரியா என்பது அவர் மரணித்த பிறகும் அந்த விஷயத்தை வைத்து அவர்கள் பயனடைவார்கள். உதாரணமாக ஒரு பள்ளிவாசலை கட்டுவது, அல்லது ஒரு நீர் பைப்புகளை ஏற்படுத்துவது, ஒரு பைப்பை ஏற்படுத்துவது, அல்லது கிணறுகளை தோண்டுவது. இது அவர் மரணித்த பிறகும் மக்கள் அதை வைத்து பயனடைவார்கள். இதன் காரணமாக அவருக்கு அந்த நன்மை போய்கொண்டே இருக்கும். அதே போல ஜகாத். இந்த ஜகாத் என்பது அல்லாஹ் மனிதர்களுக்கு கடமையாக்கிய ஒன்று. யாரெல்லாம் அந்த நிஸ்வை, அந்த அளவை அடைந்து விட்டார்களோ அவர்கள் கட்டாயமாக ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஜகாத்தை கொடுப்பவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தன்னுடைய திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது யாருக்கெல்லாம் இந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை இட்டு சொல்லியிருக்கான். ஒரு 8 மனிதர்களுக்கு இந்த ஜகாத்தை போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கான். அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது சதகா என்பது வேறு, சதக்கத்துல் ஜாரியா என்பது வேறு, ஜகாத் என்பது வேறு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சதக்கத்துல் ஜாரியா இதனுடைய சிறப்புகளையும் இதனுடைய முக்கியத்துவத்தையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகாக அருமையாக நமக்கு போதித்துள்ளது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது வமா துகத்திமு லி அன்ஃபுசிஹிம் மின் கைரின் தஜிது இன்தல்லாஹ். நீங்க இந்த உலகத்துல செஞ்ச நன்மைகள், நீங்க இந்த உலகத்துல செஞ்ச இந்த சதகாவுடைய நன்மைகள் நீங்கள் மரணித்த பிறகும் நாளை மறுமை நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த நன்மைகள் போய்கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மற்றொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது நஸ்லுல் லதீன யுன்ஃபிகு அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ். அதாவது ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்றார், அல்லாஹ்வுடைய பாதையில ஏதாவது ஒரு விஷயத்தை வழங்குறாரு, அவருக்கான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது கமத்தலி ஹப்பத்தி அன்புலத்தி சபஅ சனாபில். அதாவது ஒரு நெல்லை அவர் விதைக்கிறார். ஒரு நெல்லை விதைக்கும் போது அந்த நெற்கதிர்கள்ல ஒரு 7 நெற்கதிர்கள் இருக்கு. அந்த 7 நெற்கதிர்கள் ஒரு 100 மடங்கு அதிகமாகும். அந்த 100 மடங்கு 10,000 மடங்காக அதிகமாகும். அல்லாஹ் அந்த நெற்கதிரை அந்த மனிதருக்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். நீங்கள் ஒரு சதகா செய்யும் பொழுது அந்த சதகாவானது அவர் மரணித்த பிறகும் படிப்படியாக பல்வேறு மடங்காக கிட்டத்தட்ட 700 மடங்கு வரைக்கும் அவருக்கு அந்த நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த சதகத்துல் ஜாரியா செய்யக்கூடிய ஒரு மனிதருக்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், இது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதர் மரணிச்சிட்டாருன்னா இன் கட்ட அமலுஹு இல்லா மின் ஸலாத்தின், 3 விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே அவரை விட்டு துண்டிக்கப்பட்டுவிடும். ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றால் 3 விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே அவரை விட்டு துண்டிக்கப்பட்டு விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு முதலாவதாக அவர்கள் குறிப்பிடுவது சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். இந்த உலகத்துல நம்ம மற்ற மக்களுக்கு மறுமை நாள் வரைக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு போயிருப்போம். உதாரணமாக பள்ளி கட்டுவது, அதே போல ஒரு கிணறுகளை ஏற்படுத்துவது, இது போன்ற பல விஷயங்கள் நம்ம மறுமை நாள் வரைக்கும் அந்த மக்களுக்கு பயனளிக்குமாறு நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சிருப்போமே. இது அவர் மரணித்த பிறகும் அவரை விட்டு துண்டிக்கப்படாது. அந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அவர் கபரில் இருக்கும் வரைக்கும் அவருடைய அந்த நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது அவ் இல்மின் யுன்ஃபஉ பிஹி, அவர் ஒருத்தருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்திருப்பார். ஒரு ஆசிரியரா இருந்திருப்பார், மார்க்க விஷயங்களை போதிக்கக்கூடிய ஒரு மனிதரா இருந்திருப்பாரு. அதன் மூலமா அந்த மனிதர் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நல்ல முறையில புரிந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்துல நிலையான ஒரு மனிதரா இருப்பார். இதன் காரணமாக அந்த மனிதர் மரணித்தாலும் அவர் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாம் அவருக்கும் போய் அந்த பங்கு சேரும். அவர்கள் மரணித்தாலும் அந்த நன்மைகள் அவருக்கும் போய் சேரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது அவ் வலதின் சாலிஹும் யதுஉ லஹு, ஒரு சாலிஹான ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்காக தன்னுடைய பெற்றோருக்காக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. நம்ம மரணிச்சிட்டோம்னா நம்முடைய பிள்ளைகள் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்கல்ல, அந்த பிள்ளைகள் சாலிஹான முறையில நம்ம வளர்த்திருந்தோம்னா, அந்த பிள்ளைகள் சாலிஹான முறையில நமக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்கன்னா அந்த துஆவுக்கும் அந்த மையத்துக்கும் அந்த மரணித்தவருக்கும் அந்த தொடர்பு நீடித்துக் கொண்டே இருக்கும், அது துண்டிக்கப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸின் மூலமா நம்ம புரிந்து கொள்வது என்னது, ஒரு நிலையான ஒரு தர்மம், மக்கள் பயனளிக்கும்படி ஒரு தர்மத்தை நம்ம இந்த உலகத்துல செஞ்சுட்டு பிறகு நம்ம மரணிச்சாலும் சரி அந்த தர்மத்தினுடைய நன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த தர்மத்தினுடைய நன்மைகள் ஒரே நிலையில முடிந்து விடாமல் நமக்கு ஒரு நதி போல, ஒரு ஆறு எப்படி ஓடிக்கொண்டே இருக்கும், அதே போல நம்ம இந்த உலகத்துல ஒரு நிலையான ஒரு தர்மத்தை செஞ்சோம்னா அந்த நன்மை நம்ம மரணித்த பிறகும் அல்லாஹ் அதற்கான நன்மையை நமக்கு எழுதி கொண்டே இருப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் யவரிசு வர்சத், ஒரு முஸ்லிம் அவர் எப்படிப்பட்டவர், ஒரு மரத்தை நடுறார் அல்லது ஒரு செடியை நடுறார். அந்த செடியின் மூலமா என்ன ஆகுது, அவர் எஸ்ரஅு ஸர்அன், அல்லது ஒரு செடியை நடுறார், ஃபயகுலு மின்ஹு அத்-தய்ர், அந்த செடியை நடுவதன் மூலமாக அது பழங்களாய் அது காய்த்து அதன் மூலமாக பல பறவைகள் அதில் உணவு உண்டுகிறது.
மேலும் சொல்லும் பொழுது இன்சானின் மனிதர்களும் அதன் மூலமாக அந்த பழங்களையும் அந்த காய்களையும் சுவைக்கிறார்கள். வஹீமத்தன் கால்நடைகளும் அந்த மரத்தின் மூலமாக அந்த செடியின் மூலமாக வரக்கூடிய அந்த காய்களையும் அந்த கனிகளையும் சுவைக்கிறார்களே, இது இல்லா கான லஹு பிஹி ஸதகா, இது அவர் செய்யக்கூடிய ஒரு நிலையான ஒரு தர்மம், ஒரு தர்மம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம ஒரு செடியை நட்டிருப்போம் அல்லது ஒரு மரத்தை நட்டிருப்போம், இதன் மூலமாக பயனளிக்கிறாங்களே யாரு? பறவைகள் பயனளிக்குது, மனிதர்கள் பயனளிக்கிறார்கள், அந்த பஹீமத்துகள் கால்நடைகள் அதன் மூலமாக பயனளிக்கிறது. இவை அனைத்தும் நமக்கு நன்மைகளாக நம்ம மரணித்த பிறகும் நமக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்றால் எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க. ஏன்னா இந்த உலகத்துல அதிகமான மக்கள் எப்படியாவது இந்த பொருளாதாரத்தை தேடணும் என்று அதன் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில மக்கள் நம்ம அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும், நம்ம மட்டும் வாழ்ந்தால் பத்தாது, அடுத்த மனிதர்கள் நம்ம வாழ வைத்து அழகு பார்க்கணும் என்று அவர்கள் அடுத்த மனிதர்களுக்காக பல்வேறு விஷயங்களை இந்த உலகத்துல விட்டு கொண்டு போறார்கள். அவர்களுக்கு மறுமை நாள் வரைக்கும் நிலையான ஒரு தர்மம், அவர்களுக்கு மறுமை நாள் வரைக்கும் அந்த நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஜகாத் என்பது அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஒன்று, இதை மனிதர்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த சதகா என்பது அல்லாஹ் கட்டாயமாக்கல, ஆனால் கொடுத்தால் எவ்வளவு சிறப்புகள் கிடைக்கும், கொடுத்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும், கொடுத்தால் எவ்வளவு சிறந்த மனிதர்களாக நம்ம இருக்க முடியும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பல்வேறு உதாரணங்கள் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. அப்ப இந்த விஷயத்துல நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. என்னது? நம்ம சம்பாதித்த அந்த பொருளாதாரம் என்பது நம்முடைய இது கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அல்லாஹ் ஒவ்வொருவரையும் அந்த ஏற்றத்தாழ்வோடு, இந்த பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வோடு அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். ஏழையா இருக்கக்கூடிய மனிதர்கள் நாம கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தின் மூலமாக தான் இந்த உலகத்துல அல்லாஹ் அவர்களை வாழ வைக்கிறான் என்பதை நம்ம புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த சதகா செய்யும் பொழுது, சதகத்துல் ஜாரியா செய்யும் போது ஒரு சில நிபந்தனைகளை நம்ம கடைபிடிக்கணும். ஒரு சில முக்கியமான நிபந்தனைகளை நம்ம கடைபிடிக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா இன்றைக்கு அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய மார்க்கமாகட்டும் அல்லது பிற மதத்தில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும் அதிகமான பொருளாதாரத்தை பல மக்களுக்கு வாரி வழங்குறாங்க. இதை பார்க்கும் பொழுது நமக்கு ஆசையா இருக்கும், நமக்கு அல்லாஹ் இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்தானா நம்மளும் இதே மாதிரி வாரி வழங்கணும் என்று ஆசைப்படுவோம். ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் என்னது? பிற மக்கள் என்னை புகழணும், பிற மக்கள் என்னை புகழ்ந்து பேசணும், இவனை விட பணக்காரன் யாருமே இருக்க முடியாது, இவனை விட வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் எவனுமே இருக்க முடியாது என்று மக்கள் புகழ்ந்து பேசணும் என்ற ஒரு கெட்ட எண்ணம் அவனுடைய உள்ளத்துல ஒரு சிறிதளவு இருந்தாலும் அவன் செய்த அந்த நன்மை முற்றிலுமாக அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளில 3 சாரார்கள் இறைவனிடத்துல கொண்டு வரப்படுவார்கள். அதுல ஒரு சாரார் யாருன்னா, அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான். அந்த பொருளாதாரத்தை அந்த மனிதர் என்ன செஞ்சிருப்பாரு? அல்லாஹ்வுடைய பாதையில பள்ளிவாசல் கட்டுமணியாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் வாரி வழங்கியிருப்பார். அந்த மனிதரை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு உலகத்துல இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்தனே, இவ்வளவு செல்வங்களை கொடுத்தனே, நீ அதை வச்சு என்ன செஞ்ச, நீ அதை எப்படி பயனுள்ளதாக மாற்றினா என்பது அல்லாஹ் அந்த மனிதத்துல கேட்பான். அதற்கு அந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், நீ எனக்கு வழங்கிய செல்வங்களையும் நீ எனக்கு வழங்கிய அந்த பொருளாதாரத்தையும் நான் மக்கள் வழியில செலவு செஞ்சேன், மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கின அல்லாஹ்வுடைய உன்னுடைய பாதையில நான் முற்றிலுமாக அதை செலவு செஞ்சேன் என்று அந்த மனிதர் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லுவான். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், இல்லை நீ பொய் சொல்ற, நீ மக்களுக்கு செய்தது உண்மைதான், நீ அல்லாஹ்வுடைய பாதையில அந்த பொருளாதாரத்தை வாரி வழங்கியதே உண்மைதான். ஆனால் இதை செய்யும் பொழுது உன்னுடைய உள்ளத்திலே ஒரு சில கிபர் இருந்துச்சு, நீ பெருமை கொண்டாய், நீ மக்கள் உன்னை புகழ்ந்து பேச வேண்டும், மக்கள் உன்னை பெரிய ஒரு பணக்காரர் என்று பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்கு இருந்துச்சு. அதனால நீ செய்த இந்த செயலுக்கு உனக்கு எந்த நன்மையும் கிடையாது என்று மலக்குமார்களை அழைத்து இவனை முகக்குப்புற நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். அவுது பில்லாஹ், இதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்ம ஒரு சின்ன ஒரு அமலை செய்வதா இருந்தாலும் சரி, சின்ன ஒரு சதக்காவை செய்வதா இருந்தாலும் சரி, நம்முடைய நியத், நம்முடைய எண்ணம் மிகவும் தூய்மையானதா இருக்கணும். அல்லாஹ்விற்காக தான் நான் செய்கிறேன், வேற எவனுக்காக நான் செய்யல என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்துல அதிகமாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது, வமா துன்ஃபிகு இல்லா இப்திகா வஜ்ஹில்லாஹ், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செலவு செய்தாலும் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக, அல்லாஹ்வுடைய அந்த முகத்திற்காக நீங்கள் செலவு செய்யுங்கள், அல்லாஹ்விற்காக செலவு செய்யுங்கள் என்பதாக தான் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே சூரா பக்ராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது முதலாவது விஷயம், நியத்து நம்மிடத்துல தூய்மையா இருக்கணும். இரண்டாவது, நம்ம செலவு செய்யக்கூடிய அந்த பொருளாதாரம் ஹலாலான முறையில இருக்கும். ஏன்னா இன்றைக்கு இந்த உலகத்துல பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிகள்ல அதிகமான வழிகள் இப்படிதான் இருக்கு, ஹராமான வழிகள். இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த வழிகளாக தான் அதிகமான பொருளாதார வழிகள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது ஹலாலான முறையில அந்த பொருளாதாரம் இருக்கும். நம்ம செலவு செய்யக்கூடிய அந்த பொருள், நம்ம செலவு செய்யக்கூடிய அந்த செல்வம் எப்படி இருக்கணும்? ஹலாலான முறையில இருக்கணும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இன்னல்லாஹு தய்யிபுன், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன். லா யக்பலு இல்லா தய்யிபன், அல்லாஹ் அந்த தூய்மையை அல்லாஹ் விரும்புகிறான். நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்வதா இருந்தாலும் சரி, தூய்மை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பார்க்கப்படுகிறது. அதே போல நம்ம செய்யக்கூடிய அந்த சதகா, அதுவும் தூய்மையான முறையிலே நம்ம சம்பாதித்த பொருளாதாரமா இருக்கணும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்த ரியா,
இந்த காட்டிக்கொள்வது, பிற மக்கள் என்னை புகழ்ந்து பேசணும், பிற மக்கள் என்னை பார்க்கணும் என்பதற்காகவே சில மனிதர்கள் இந்த சதக்காவை செய்வார்கள். இது இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் பிற மக்களை புண்படுத்துவதற்கும் பிற மக்கள் உங்களை புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக, காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்யாதீர்கள், நீங்கள் அந்த பொருளாதாரத்தை இறைவன் பால் செலவு செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு எச்சரிக்கை செய்கிறான். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம ஒரு சின்ன ஒரு பொருளாதாரத்தை நம்ம அல்லாஹ்வின் பாதையில செலவு செய்தாலும் நம்முடைய எண்ணம் அது தூய்மையான முறையில் இருக்கணும். அதே போல அது எப்படி இருக்கக்கூடாது, பிற மக்கள் நம்மை புகழ்ந்து பேசணும், பிற மக்கள் நம்மை அதை புகழ்ந்து பேச வேண்டும் என்ற ஒரு நோக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மறைமுகமா ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, மறைமுகமா நம்ம செய்யக்கூடிய சதக்காவிற்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. நாளை மறுமை நாளிலே சூரியன் நம்மளுடைய தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஒவ்வொரு மனிதர்களுமே வேர்வையால் குளித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நிலையிலே அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான அந்த அரிசி தான் அனைத்து மனிதர்களுக்குமே நிழல் தரக்கூடிய ஒன்றா இருக்கும். ஆனால் அந்த அரிசியினுடைய நிழல் யாருக்கு கிடைக்கும்? ஒரு 7 சாராருக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதிலே ஒரு சாரார் யார் என்றால், யார் வலது கை கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் இடது கை கூட தெரியாத அளவிற்கு மறைமுகமாக ரகசியமாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே அந்த அரிசியினுடைய நிழல் கிடைக்கணும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு மக்கள் ஒரு சின்ன ஒரு பொருளாதாரத்தை செலவு செஞ்சாலுமே அது போஸ்ட் அடிச்சு ஒட்டுறது, அது ஒரு ஃபிளெக்ஸா வச்சு பிற மக்கள் நம்மை புகழ்ந்து பேசணும் என்ற ஒரு நோக்கம் அதிகமான மக்களிடத்துல ஒரு பெருமையின் காரணமாக இருக்குது. ஆனால் இவ்வாறு நம்ம இருக்கக்கூடாது. நாம் எல்லாம் நாளை மறுமை நாளிலே நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த செல்வத்திலே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த பொருளாதாரத்திலே நம்ம செலவு செய்யறோம். நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும்? மறைமுகமாக, முடிந்த அளவுக்கு அதை மறைமுகமாக பிற மக்களுக்கு தெரியக்கூடாது. என்னுடைய இறைவனுக்கு தெரிந்தால் போதும் என்ற ஒரு எண்ணம் நம்மள அதிகமான மக்களுக்கு இருக்க வேண்டும். இது மிகவும் சிறந்த ஒரு விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 5வதாக நம்ம செய்யக்கூடிய அந்த சதக்கா, அது முதலாவது நம்முடைய குடும்பத்தினருக்கு. ஏன்னா அதிகமான மக்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கஷ்டப்படக்கூடியவங்களா இருப்பாங்க, நிறைய பேர் ஏழ்மை நிலையில இருப்பாங்க. முதலாவதாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சதக்கா செய்யும். அவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அவர்களை நம்ம வளர்த்த முயற்சி செய்யணும். இதுதான் முதலாவது மிக முக்கியம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு முறை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் என்றால், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு என்ற ஒரு வசனம் அருளப்படுது. இந்த வசனத்துடைய கருத்து என்னன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் இருந்தால் அது சதக்காவா மாறாது என்ற ஒரு வசனம். இந்த வசனம் இறங்கிய உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதரிடத்துல ஓடி போய், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கு நீங்க சொன்னீங்க, அதாவது நான் விரும்பக்கூடிய ஒன்றை நான் செலவு செய்யாமல் அது சதக்காவாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கானே. இந்த உலகத்திலே நான் விரும்பக்கூடிய ஒன்று பைருஹா என்று சொல்லக்கூடிய இந்த தோட்டம், இந்த தோட்டத்தை நான் இறைவன் வழியில் செலவு செஞ்சிடறேன் என்று தன்னுடைய பிரம்மாண்டமான அந்த பேரிச்ச மரங்கள் நிறைந்த அந்த தோட்டத்தையே அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் செலவு செய்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த தோட்டத்துல முதலாவதாக பயனளிக்கக்கூடிய மக்களாக உங்களுடைய உறவினர்கள் ஆக்குங்க. ஏன்னா நீங்க உறவினர்களை பயனளிக்கும்படி ஆக்கினால் அதுல உங்களுக்கு 2 நன்மை கிடைக்கும். ஒன்று, நம்முடைய உறவினரை பேணி வாழ்ந்த அந்த நன்மை கிடைக்கும். இரண்டாவது, நம்ம உறவினருக்காக சதக்கா செய்த நன்மை. இரண்டுமே ஒரே விஷயத்தில் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை குறிப்பிட்டிருக்காங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த ஒரு சதக்கா செய்வதா இருந்தாலும் சரி, முதலாவதாக நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கோங்க. நம்முடைய உறவினர்கள் அதுல யாரு ரொம்ப பலகீனமா இருக்காங்க, யாரு ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்காங்க, அவர்களுக்கு நாம் முதலாவதாக கொடுத்து அவர்களை நம்ம படிப்படியாக இந்த உலகத்திலே அவர்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு மக்களாக நம்ம அவர்களை மாற்றி அவர்களும் அல்லாஹ்வின் பால் ஒரு சதக்கா செஞ்சாங்கன்னு வைங்களேன், அந்த நன்மையும் நமக்கு சதக்கத்துல் ஜாரியாவாக மாறி நம்ம மரணித்த பிறகும் நமக்கு படிப்படியாக வந்து கொண்டே இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவதான அந்த நிபந்தனைகள், 5 நிபந்தனைகள். இரண்டாவது, இந்த சதக்கத்துல் ஜாரியா செய்வதனால, ஒரு சதக்கா செய்வதனால பல்வேறு சிறப்புகள், பல்வேறு மகத்துவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல முதலாவது என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்துல எல்லா மனிதருமே பாவம் செய்யக்கூடிய மனிதர் தான். எந்த ஒரு மனிதருமே நான் பாவம் செய்யல, நான் தூய்மையானவர் அப்படின்னு சொல்லவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களை தவிர மற்ற அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பாவத்தையிலே யார் சிறந்தவர்கள் யாருன்னா, அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா தேடியவர்கள், அந்த பாவத்தை மன்னிக்கும்படி அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிலே சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்கள். நம்ம கேட்கக்கூடிய அந்த தௌபாக்கள், நம்ம அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு நம்ம கேட்கிறோமே, அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறதா, அந்த பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம சதக்கா செஞ்சோம்னா, நம்ம ஒரு மனிதருக்கு சதக்கா கொடுத்தோம்னா, சதக்கத்துல் ஜாரியா நம்ம செஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி உதாரணமாக சொல்கிறார்கள் பாருங்கள். அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ அல் கதியத, நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை சதக்கா அழித்து விடும்.
சதகா அழித்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க. எப்படி? கமா துத்ஃபிஉல் மாஅ அன்னார, தண்ணீர் எப்படி நெருப்பை அணைக்குமோ, தண்ணீர் எப்படி நெருப்பை அழித்து விடுமோ, அதே போல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தர்மம், அது சின்னதா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய ஒரு தர்மம் உங்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே. எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க. இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நிலையிலுமே நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுதா நமக்கு தெரியல. அந்த பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, நீங்க சதகா செய்யுங்க. நீங்க சதக்கா செய்வதனால உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும். எப்படி? ஒரு தண்ணீர் எப்படி அந்த நெருப்பை அணைத்து விடுமோ, அதே போல உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த சதக்காவின் மூலமாக அழிக்கப்பட்டு விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, இந்த சதக்காவுடைய அந்த நன்மைகள் இருக்குல்ல, அந்த நன்மைகள் நமக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். எந்த அளவுக்குனா அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது, மன்தல்லதி யுக்ரில்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில அழகான முறையில அந்த செல்வத்தை யார் செலவு செய்கிறார்களோ, அல்லாஹ்வுக்காக அந்த செல்வத்தை யார் கொடுக்கிறாங்களோ, ஹஸனன் ஃபயுலாயிஃபுஹு லஹு, அல்லாஹ் அவர்களுக்கு அந்த செல்வத்தை அதிகப்படுத்துறான். அவருக்கு அந்த செல்வத்தை அல்லாஹ் பன்மடங்காக அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்துல நம்ம சதகா செய்யும் பொழுது நம்ம கையில ஒரு 10 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், யாராவது ஒரு ஏழ்மையான ஒரு மக்களை பார்க்கிறோம், நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். ஆனா நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா நமக்கு காசு இல்லாம போயிருமே, அவர்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம கையில காசு இல்லாம போயிருமே என்ற ஒரு எண்ணம் அதிகமான நிலைகள் நமக்கு ஏற்படலாம். ஆனால் நம்ம இருப்பதை அவர்களுக்கு கொடுத்தோம்னா அல்லாஹ் நமக்கு பன்மடங்காக அதனுடைய நன்மைகளை தருவான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். மூன்றாவது, நம்ம செய்யக்கூடிய இந்த சதகத்துல் ஜாரியாவானது நம்ம மரணித்த பிறகும் நமக்கு நிலையான ஒரு தர்மமா இருக்கும். இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு நோய்க்கான ஒரு தீர்வாகவும் அல்லாஹ் இந்த சதகாவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, தாவு மர்வாக்கும் பிஸதகா, உங்களுடைய அந்த நோய்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த சதகாவானது, நீங்க செய்யக்கூடிய அந்த நிலையான தர்மமானது உங்களுக்கு மருந்தாக மாறும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நம்ம அதிகமான மக்களை பார்க்கிறோம், கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு தொகையோ அல்லது சின்ன ஒரு பொருளையோ நம்ம அவங்களுக்கு போய் கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நம்மள ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க, நமக்காக நம்மளுடைய இறைவனிடத்துல அதிகமா பிரார்த்தனை செய்வாங்க. அந்த பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ் நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கான். அதன் மூலமாக இந்த உலகத்துல நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்களுக்கு தீர்வாகவும் அல்லாஹ் இதை வைத்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது, இந்த சதகாவானது நம்ம செய்யக்கூடிய இந்த சதகத்துல் ஜாரியா, இந்த நிலையான தர்மமானது நாளை மறுமை நாளிலே நமக்கு ஒரு நிழலாக இருக்கும். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, குல்லு இம்ராயின் ஃபீ ظில்லி ஸதகத்திஹி யௌமல் கியாமா, இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுமே சதகா செய்றாங்கன்னு வெச்சுக்கோங்களேன், இந்த எல்லா மனிதர்களுமே ஒரே அளவுக்கு சதகா செய்திருக்க மாட்டாங்க. எல்லாமே ஒவ்வொரு படிப்படியாக, ஒருத்தர் குறைந்த அளவு சதகா செய்திருப்பாரு, ஒருத்தர் அதிகமான அளவு சதகா செய்திருப்பாரு. அந்த அளவை வைத்து நாளை மறுமை நாளிலே அந்த சதகாவானது அவர்களுக்கு ஒரு நிழலாக இருக்கும், என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்காங்க. அப்ப இந்த உலகத்துல நம்ம செலவு செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அது வீணாக போகாது. நாளை மறுமை நாளில் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல அல்லாஹ் பல்வேறு வழிகள்ல நமக்கு அதை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான், அதனுடைய நன்மைகளை பன்மடங்காக அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் என்பதாக தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஐந்தாவது, நம்ம முன்னாடியே சொன்ன விஷயம் தான், நம்ம செய்யக்கூடிய இந்த சதக்காவின் காரணமாக நம்முடைய செல்வம் ஒருபோதும் குறைந்தே விடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவுக்குனா, மா நகஸத் ஸதகத்தும் மிம்மால், ஒரு மனிதர் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு விஷயத்தை செலவு செய்தார், அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறாருன்னு வைங்களேன், வமா ஸாதல்லாஹு அபதன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா, அல்லாஹ் அந்த மனிதருடைய கண்ணியத்தையும் அந்த மனிதருக்கான அந்த நன்மைகளையுமே அல்லாஹ் உயர்த்தாமல் இல்லை. இதை விட அல்லாஹ் வேற எதற்கு நமக்கு தரணும்? நம்ம செய்யக்கூடிய ஒரு தர்மமானது நம்முடைய மதிப்பை உயர்த்தும், இரண்டாவது நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்று தரும், மூன்றாவது நம்ம செய்யக்கூடிய அந்த தர்மத்தின் மூலமாக நம்ம செலவு செய்யக்கூடிய அந்த பொருளாதாரமானது நம்முடைய கையை விட்டு போனாலும் வேறு ஒரு வழியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அதை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக என்னதுன்னா, இந்த சதக்கா செய்யறாங்களே சில மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவர்கள் அந்த ஈட்டக்கூடிய அந்த பொருளாதாரத்தை, அவங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை தனக்கு வேண்டும், எனக்கு மட்டும் தான் வேணும், என்னுடைய குடும்பத்திற்கு வேணும், என்னுடைய வாரிசுதாரர்களுக்கு வேணும் என்று அதை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். பிற மக்கள் வாழ வைக்கணும், பிற மக்கள் ஏழ்மை நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. இப்படிப்பட்ட அந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது,
லா யக்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹ், யார் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த விஷயத்தை தடுத்துக் கொள்கிறார்களோ, கஞ்சத்தனம் பிடித்துக் கொள்கிறார்களோ, அவர்களை மக்கள் நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி கிடையாது. பல்ஹும் ஷர்ருல் லஹும், ஆனால் அவர்கள் மிகவும் மோசமானவர்கள் என்பதாக அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு கஞ்சத்தனம் செய்கிறார்களே. என்கிட்ட காசே இல்ல, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் அதிகமாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான். அப்படிப்பட்ட அந்த மனிதர்களை அல்லாஹ் எப்படி சொல்றான்? அவர்களை நீங்கள் நல்லவர்கள் என்று நினைத்தால் அவர்கள் நல்லவர்கள் கிடையாது, அவர்கள் மிகவும் மோசமானவர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமதி குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது, யார் அந்த செல்வத்தை சிக்கனமான முறையில வைத்துக் கொண்டு பிற மக்களுக்கு நான் இதை என்னால செய்ய முடியல, என்கிட்ட பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ, அவர்கள் மிகவும் மோசமானவர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமதி குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சதகா செய்யும் பொழுது முதலாவது நம்ம சொன்ன அந்த நிபந்தனைகள் எல்லாம் கடைபிடித்து முடிந்த அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த சதகா பிற மனிதர்களுக்கு தெரியாத வகையில நமக்கு அதிகமான நன்மைகள் வேண்டுமா, யாருக்குமே தெரியாம நம்ம அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக, நாளை மறுமை நாளிலே நம்ம வெற்றி பெறணும் என்ற ஒரு நோக்கத்திற்காக நம்ம அதிகமாக சதகா செய்தால் அது நாளை மறுமையிலே நமக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத் தரும். அதே போல இந்த உலகத்துல மக்களுக்கு பயனளிக்கும்படி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி, நாளை மறுமை நாள் வரைக்கும் அதனுடைய நன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த மனிதருக்கும் அந்த நன்மைக்கும் எந்த ஒரு துண்டிப்புமே அல்லாஹ் ஏற்படுத்தவே மாட்டான் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டியுள்ளார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்துல எதெல்லாம் சதகத்துல் ஜாரியா, எதெல்லாம் நிலையான தர்மம் என்று அறிந்து அதற்கு போட்டி போடக்கூடிய ஒரு மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என்று கூறி எனது இந்த முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதலாவது உரையிலே சதகத்துல் ஜாரியா என்றால் என்ன, சதகா என்றால் என்ன, ஜக்காத் என்றால் என்ன என்று ஒரு சிறு விளக்கத்தோடு, சதகா செய்வதனால என்னென்ன சிறப்புகள் எல்லாம் கிடைக்குது, சதகத்துல் ஜாரியா செய்வதனால நமக்கு என்னென்ன சிறப்புகள் மகத்துவங்கள் எல்லாம் கிடைக்குது என்ற ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டோம். இந்த இரண்டாவது உரையிலே நாம் பார்க்க விஷயம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி ஈண்டெடுத்தார்கள், எப்படி அவர்கள் வளர்த்தார்கள் அப்படின்னா, சதகா விஷயத்துல போட்டி போடக்கூடிய மக்களாக தான் சஹாபாக்கள் இருந்தாங்க. எந்த அளவுக்குனா, ஒரு போரினுடைய சமயத்துல அனைத்து மனிதர்களுக்குமே ஒரு சதகா செய்யும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அவங்க வீட்டுக்கு போய் இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள்ல பாதி பொருளை அப்படியே சதகா செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அவங்களுடைய குடும்பத்துல, அவங்களுடைய குடும்பத்தை தவிர, அவங்களுடைய அந்த மக்களை தவிர மற்ற எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ்வுடைய பாதையில கொண்டு செலவு செஞ்சுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உங்களுக்காக என்ன வச்சிருக்கீங்க, உங்களுக்காக என்ன வச்சிருக்கீங்க என்று கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் போதுமானவர்கள், எனக்கு இவங்க ரெண்டு பேர் இருந்தாலே போதும், வேற எதுவுமே எனக்கு தேவை கிடையாது என்று தன்னுடைய செல்வத்தை முற்றிலுமாக இறைவனுடைய வழியிலே தியாகம் செய்தார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களே, என்னால் எந்த ஒரு விஷயத்திலுமே மிஞ்ச முடியாத அளவிற்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்யக்கூடிய ஒரு மனிதர்களா இருந்திருக்காங்க. இப்படிதான் அதிகமான சஹாபாக்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சஹாபி என்றால், மதீனாவுடைய காலத்துல, மதீனாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற அந்த காலத்துல தண்ணீரை காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அந்த யூதர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களிடத்துல விரோதிகளாக நடந்தார்கள். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 35,000 திர்ஹம்களை ஒரு கிணறுக்காக அவர்கள் கொடுத்து, பெங்களூர் ரூமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறுக்காக அவர்கள் செலவு செய்து அதை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தார்கள். இன்று வரைக்கும் அந்த கிணறு எந்த ஒரு விஷயம் இல்லாமல், எந்த ஒரு வட்டியும் போகாமல் அனைத்து மக்களுக்குமே பயனளிக்கக்கூடியதாக அல்லாஹ் மாற்றியிருக்கானே. இன்றைய தினம் வரைக்கும் அதில் பயணிக்கக்கூடிய மக்களுக்காக, அதில் பயணிப்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் செய்த அந்த விஷயம் 35,000 திர்ஹம்களை எந்த ஒரு விஷயம் அவர்கள் எதிர்பார்க்காமல் இறைவனுடைய வழியிலே மக்கள் பயனளிக்க வேண்டும் என்று செய்தார்களே, அதன் காரணமாக அவர்கள் மரணித்த பின்பும், அவர்கள் மரணித்த 1400 ஆண்டுகள் ஆயிற்று, ஆனால் இன்றைய தினம் வரைக்கும் அவருக்கான அந்த நன்மை எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும். அவருக்கு அந்த சதகத்துல் ஜாரியாவாக அந்த கிணறு இருக்கும் நாள் வரைக்கும் அவருக்கு அந்த நன்மையை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த விஷயத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்களே, இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, உஸ்மான் சொர்க்கத்தை வாங்கி விட்டார் என்பதாக இந்த கிணறுக்காக அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. பிற மக்களுக்கு பயனளிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம், அதற்கு நம்மால் தனிப்பட்ட ஒரு மனிதராக எந்த ஒரு வேலையுமே நம்மால் செய்துவிட முடியாது.
இந்த உலகத்துல எந்த ஒரு செயல் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிற மனிதனுடைய ஒரு ஒத்துழைப்பு இல்லாம, பிற மனிதனுடைய ஒரு தியாகம் இல்லாம தனிப்பட்ட ஒரு தனி மனிதனாக நம்மால் எந்த ஒரு வேலையும் செய்துவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பிற மக்களுக்கு நன்மை செய்யணும் என்ற ஒரு நோக்கத்துல நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா அதற்கு அதிகமான மக்கள் அதற்கு நம்ம கை கொடுத்து நம்ம முடிந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு தொகையை அதற்கு நம்ம ஒதுக்கினாலும் அதன் காரணமாக நமக்கு அதிகமான நன்மைகள் நம்ம மரணித்த பிறகும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதாக அதை சொல்லி காட்டுகிறேன். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துல அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த இடம்னா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் தான், அவருடைய இல்லம் தான். அந்த பள்ளிவாசலை ஒரு இடத்துல அமைப்பதற்கு சில மக்கள் நம்ம இடத்துல வந்து காசு கேட்கிறாங்க, சில மக்கள் நம்ம இடத்துல வந்து செல்வத்தை கேட்கிறாங்கன்னா நம்ம அல்லாஹ்விற்காக வேண்டி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த தொகைகளை கொடுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அதுல பறக்கச் செய்வானாக. நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய தொகையை அதற்கு கொடுத்தோம்னா நமக்கு பிற்காலத்துல அந்த பள்ளிவாசலை தொடரக்கூடிய ஒரு மனிதனுடைய நன்மை நமக்கு அப்படியே வந்து நமக்கு சேரும். அந்த பள்ளிவாசல்ல ஒரு நன்மையான விஷயம் நடைபெறுதா, அந்த நன்மை நம்ம மரணித்த பிறகு நமக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ, இது தனி மனிதர் கிடையாது, ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு எல்லா மக்களுமே ஒத்துழைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் நபவியை கட்டுவதற்கு எல்லா சஹாபாக்களுமே அதற்கு உதவி செய்தார்கள். அதன் காரணமாக இன்றைய தினம் வரைக்கும் அது ஒரு சிறந்த ஒரு பள்ளிவாசலாக, அந்த பள்ளிவாசலே 2 ரக்காய் தொழுவது 1000 ரக்காய் தொழுவதற்கு சமம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே. அந்த நன்மைகள் எல்லாம் சஹாபாக்களுக்கு சதக்கத்துல் ஜாரியாவாக போய்கொண்டே இருக்கும். அப்போ ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு யார் அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ, பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு உயர்ந்த வீட்டை கட்டுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு கொடுத்திருக்காங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு பிடித்த இடமான இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக அதிகமான மக்கள் நம்ம இடத்துல வந்து கேட்பாங்க. அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தொகைகளை கொடுத்தோம்னா அது ஒரு சதக்கத்துல் ஜாரியாவாக, நிலையான தர்மமாக நாளை மறுமையிலே நமக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் என்பதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இறுதியாக இந்த உலகத்துல அல்லாஹ் நம்ம வாழ்ந்து நம்ம மரணிக்கும் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு அதிகமான பொருளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அதே போல அந்த பொருளாதாரத்தை நல்ல முறையிலே செலவு செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்களை அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று கூறி இந்த ஜும்ஆவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.